மக்கள் தன்னோட நிலைப்பாடை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்னு நீங்க சொல்றீங்க? எதுக்கு ஜனநாயகம்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு ஒத்த குடும்பத்தோட இன்னைக்கு திமுக காரனே ஒரு கொத்தடிமை. இன்னைக்கு திமுக காரனே அந்த ஸ்டாலின் அவர்களோட ஒரு குடும்பத்தின் கொத்தடிமைகளா மட்டும்தான் செயல்பட ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு விசிகா காரங்க, திமுக மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில இருக்கிறவங்க விசிகா காரங்க, அதாவது எனக்கு பிரதமர் ஆகிறதுக்கு உரிமை இல்லையா, என்னோட தனி வழின்னு சொன்ன இவரு மீசையை முறுக்கிட்டு சிறுத்தைகள் இன்னைக்கு அந்த திருமா அவர்களே இன்னைக்கு எனக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம், அதிகாரத்துல பங்கு வேண்டான்னு கம்முன்னு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. காங்கிரஸ் இன்னைக்கு இவங்க கூட்டணியில ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு மக்களும் மக்களோட வாழ்வாதாரம் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் போட்டா மாதிரி அப்போ இப்ப அடுத்து சவுக்கு சங்கர், அடுத்து இவர் ஜார்ஜ் அவர் அரெஸ்ட் பண்ணீங்க, அடுத்து வரதராஜன், புதிய தலைமுறையை முடக்க ட்ரை பண்ணீங்க. இந்த மாதிரி ஜனநாயகத்தின் குரலை நசுக்கும் இந்த திமுக கண்டிப்பா மக்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லியே தீருவாங்க. இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவாங்க.